எல்லோருக்கும் வணக்கம். இங்கே 4-5 வீடியோ போட்டிருக்கேன். நாலு வீடியோ போட்டிருக்கேன். கரெக்ட். இந்த எண்ணங்கள் தான் எல்லாத்தையுமே ஒரு எண்ணங்கள் வச்சு தான் எல்லாமே நீங்கள் முடிவு செய்ய முடியும். எண்ணங்கள் தான் உங்களை அழைச்சிக்கிட்டு போகும். நீங்கள் நினச்ச பிறகு ஒரு முட்டைக்குள்ளே போய் எப்படி ஒரு கோழியே உட்காந்துட்ருக்கு, ஒரு சின்ன விதை, அதுக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரமே வந்திருக்கு. உங்களோட ஒரு சிந்தனைக்குள்ளே ஒரு பிரபஞ்சமே இருக்குது, உலகமே இருக்குது. பெரிய பெரிய ராக்கெட் ஓடுறான், பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணுறாங்க, மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி ஒரு எண்ணங்களில் ஒரு கற்பனா சக்தியில் ஒருத்தன் உருவாக்கலாம். அந்த கற்பனை சக்தியை மேலே மேலே விருத்தி பண்ணி அதுக்கு ஒரு ட்ராயிங்கை போட்டு அதுக்கு ஒரு மிஷினை உருவாக்கி மிஷின் பண்ணுறான், ராக்கெட்டை விடுறான், என்னென்னோ பண்ணுறாங்களே. உங்கள் சிந்தனைக்குள்ளே இவ்வளோ விஷயங்களாக இருக்குது. நினச்சி பாருங்கள். ஏன்னா அது உங்களால் முடியும், நீங்கள் முடிவு பண்ணிடுறீங்க உங்களால் முடியும். அப்படிங்கிறான் முடியுங்கிறவன் வெற்றி அடையலாம், முடியாதுங்கிறவன் ஓரமாக போய் படுத்து தூங்குறான். முடியும்னு எழுந்து நடக்கிறவனுக்கு உலகம் ரொம்ப சின்ன ஊர். அது ரொம்ப ரொம்ப சின்ன ஏரியா. நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இல்லையான்னு தெரியாது. ஆந்திராவில் ஒரே ஒரு ஆள் இந்த மலையை உடைக்க போகிறேன்னு சொன்னான். எல்லோரும் சிரித்தாங்க. ஏன் அவன் உடைக்கணும்னு சொன்னான் அப்படின்னா வேறு ஒன்றும் காரணம் இல்லைங்க. அதை சுற்றி ஒரு 17 கிலோமீட்டர் தள்ளி அதை சுற்றி தான் அந்த ஊரை விட்டு வெளியில் போகணும். அந்த மலையை உடைச்சா உள்ளுக்குள்ளே போனால் நம்மளால் அது 2 கிலோமீட்டரில் தள்ளி போயிடலாம் அப்படின்னு ஒருத்தன் முடிவு பண்ணுறான். அதை பண்ணி காட்டினா அதுக்கு என்ன, முதல்ல உடைக்க போனால் உடனே இன்னும் 2 பேர் சேர்ந்தாங்க, 10 பேர் சேர்ந்தாங்க, 100 பேர் சேர்ந்தாங்க, 1000 தான். ஊரே திரண்டு அந்த மலையை குகை போட்டு உடச்சி அந்த இடத்த ஓட்ட போட்டு அவங்க பெரிய அளவில் அவங்க வெற்றி அடைஞ்சாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா ஒருத்தனோட நினைப்பு. அதுக்கு உருவாக்குறதுக்கு பல பேர் தன்னுடைய உதவிகளை செய்தார்கள். இவ்வளோதான். நீங்கள் பிறந்ததே வெற்றி அடைகிறதுக்கு தான். முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் பிறந்ததே வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் பிறந்ததே. நீங்கள் ஆக்கப்பூர்வமாக நினைக்கிறவங்க எல்லாருக்கும் முயற்சி நிச்சயமாக வெற்றி தரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வெற்றிகள் உங்களை சுற்றி தான் இருக்குது. எதையும் முடியாதுன்னு நினைக்காதீங்க. அச்சம் தான் உங்களை அழிக்கும். அச்சம் கொள்ளாமல் முயற்சி பண்ணுறவங்க தான் எப்போவுமே வெற்றி பெறலாம். பாட்டு கூட உண்டு. நடந்தது எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன், ஆஹா நடப்பது எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன், வருவது வருடம் என்பவனே நல்ல ரசிகன், நல்ல ரசிகன் அவன் இவனே, இவன் அவனே. இது பாட்டு, பழைய பாட்டு, சிவாஜி படத்தில் வரும். வருவது வரட்டும்னா நல்ல ரசிகன் தானே, இல்லையா? நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுறாரு, அதாவது அவர் ஒரு ஆர்கிடெக்ட். அதை முதல்ல எப்படி நினைக்கிறேன், இப்படி ரூம் இருக்கணும், இப்படி இருக்கணும், சின்ன ஒரு பேப்பரில் எழுதி அதை கொண்டு அதில் ட்ராயிங் போட்டு முதல்ல பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி வாஸ்து பிரகாரம் மாற்றணும்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. இந்த பில்டிங்கை மாற்றுறாங்க, அதை பண்ணுறேங்க, இதை பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் அந்த திரும்பி பார்த்தா அந்த பில்டிங் எல்லாமே முடிஞ்சே போயிடும். இது எப்படி நடந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் முடியும்னு நினச்சார், அவர் முடிக்கிறார். இப்போது ஒரு தண்ணியில் முழுகிட்டோம். நீங்கள் என்ன சாகிறதுக்காக போகிறீங்க? நிச்சயமாக இல்லையே, சாகிறதுக்கெல்லாம் போகிறீங்க. நீங்கள் அந்த தண்ணியில் விழுந்த உடனே உங்களுக்கு எப்படியாவது நீந்தி மேலே வரணும்னு ஒரு வெறி வருது பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்களோட வாழ்க்கை. அந்த வெறி வேணும். அதாவது அது பேர் அக்ரேஷன் அப்படின்னா. நான் எப்படியும் மேலே வந்துடணும், ஏன்னா என் உயிர் முக்கியம். அந்த உயிர் மேலே இருக்கிற ஆசை உங்களை மேலே கொண்டு வந்தோம். எப்படியாவது முன்னே வரணும், மேலே வந்துடுவீங்க. அது மாதிரி தான் ஒரு முயற்சி பண்ணால் முடியும். நான் சொன்னேனே, சோம்பேறித்தனம், அதனால் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள், என்னென்ன செய்யணும், ஏது பண்ணணும், பேப்பரில் எழுதுங்க, எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்.
ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இனி உலகம் பூரா ஒன்று பாட்டால் புரிய வைக்கணும், இல்லை கதையை வச்சு புரிய வைக்கணும். ஒரு வியாபாரி, அவர் வியாபாரம் சரியில்லை. அவர் என்ன செய்கிறாரு, ஒரு சாமியார்கிட்ட போய் நிற்கிறாரு. ஐயா, எனக்கு இந்த மாதிரி சரியாக வியாபாரம் ஓடலை, என்ன பண்ணுறது தெரியல. அப்படியா, நீ ஒன்று செய். நீ இன்னிலேருந்து ஒரு 15 நாள் கழிச்சு இன்னும் டேட்டில் நீ வா, உனக்கு ஒரு விஷயம் பண்ணித்தரேன். அது என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லுவேன். அது மாதிரி குளிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு நீ கரெக்டாக அதை பண்ணிடணும். உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாக, நிச்சயமாக சாமி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன். அவர் 15 நாள் கழிச்சு வந்தோடனே அவர் ஒரு பொட்டலம் கொடுக்குறாரு. அந்த பொட்டலம் பேப்பர்னால் சுத்தப்பட்டிருக்கு. உள்ளுக்குள்ளே ஒரு பொருள் இருக்குப்பா, ஒரு விஷயம் இருக்குது. நீ என்ன பண்ணுற, உன் வீட்டு பின்னால் இருக்கிற அந்த இது இருக்கிறது தோட்டம், அங்கே கொண்டு போய் புதைச்சிட்டு நீ தான் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு தண்ணி ஊற்றணும். ரொம்ப ஊற்றிடாத. அது ஒரு செடி ஒன்று வரும். அந்த செடி மந்திரிச்ச செடி. அது வளர வளர நீ வளருவ, நீ டெவலப் ஆகி வந்துடுவ, கவலைப்படாத அப்படின்றார். உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். சாமியார் கொடுத்தாரு. அப்படி போய் நேராக போய் வச்சான். அதை போய் பத்திரமா வச்சு, எதுவும் ஏதாவது ஆடு மாடு எதுவும் அதை சாப்பிடக்கூடாது, கடிச்சு தின்னிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுற்றி ஒரு சின்னதாக ஒரு வேலி மாதிரி போட்டு தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றிட்டு இருந்தான். ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் வர ஆரம்பிச்சது, கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நல்லா ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே நல்லா கொஞ்சம் உயரமாக ஒரு 2 அடி உயரத்துக்கு வந்துச்சு. 2 அடி உயரம் வரும்போது இவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரமும் விருத்தியாக ஆரம்பிச்சது. அதாவது நல்லா ஓட ஆரம்பிச்சது. அவனுக்கு ஒரே சந்தோஷம். சாமியார் கொடுத்த ஏதோ ஒன்று பொருள் இருக்குது, அது என்னன்னு தெரியல, ஆனால் அது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. அவர்கிட்ட போய், ஐயா, இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, அதே மாதிரி நான் பண்ணேன், நல்லா ஒரு 3 அடிக்கு வந்துருச்சு, 2 அடி 3 அடிக்கு வந்துருச்சு செடி, வியாபாரமும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. அப்படியா, நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க, நல்லாவே ஓடுதுங்க. முட்டாப்பையில் நீ வரும்போது என்ன எடுத்துகிட்டு வந்த எனக்கு பார்க்குறதுக்கு? முதல் வரும்போது என்ன, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, மாம்பழம் 2, ஆரஞ்சு பழம் 2, ஆப்பிள் 2, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேங்க. நீ கொடுத்திய மாம்பழத்தை தின்னுட்டேன். அந்த கொட்டை இருக்குல்ல, அதை தான் 15 நாள் கழிச்சு பேப்பரில் சுருட்டி உங்கள்கிட்ட கொடுத்தேன். அந்த கொட்டையை நீ பின்னால் வச்சுருக்க, அவ்வளோதான். உனக்கு ஒரு நம்பிக்கை வரணும், ஒரு நல்ல எண்ணங்கள் உருவானுமேங்கிறதுக்காக தான், உன்னால் பண்ண முடியும்னு நம்பிக்கையை உருவாக்குறதுக்காக தான் நான் இதை பண்ணேன். அது ஒன்றும் இல்லை, வெறும் மாம்பழ கொட்டை. அது இனிமேல் நீ வந்துடுவ. ஏன் தெரியுமா, உனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இனிமேல் உனக்கு பிரச்சனை இல்லைடா, நீ மேலே வந்துடுவ அப்படின்னாலும். இதுலேருந்து என்ன தெரியுது? நம்பிக்கை. உன்னால் முடியும், நீ பண்ணி காட்டு, நீ பண்ணுவ அப்படின்னாரு. பண்ணிட்டான். மாம்பழம் மரம் வளர்ந்தது, இவனும் வளர்ந்தான். எண்ணங்கள் தான் வாழ்க்கை. நல்ல எண்ணங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்க. அவங்களும் நல்லா பழகுங்க. நல்ல ஐடியாஸ்லாம் இருக்குது. நிறையா புக்ஸு படிங்க. படிக்கிற புக்ஸில் நிறையா இன்ஃபர்மேஷன் வரும். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. நல்லா இருங்க. வெற்றி அடைய முடியும். உங்களால் முடியும். எல்லாமே முடியும். ஓகே, பாய்.